Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேஷன் கோதுமை மாவை பயன்படுத்தி கோதுமை தோசை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்திருக்கேன். இந்த ரவை பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம பயன்படுத்தக்கூடிய ரவை தான். வறுக்காமலே அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் ஏற்கனவே ரேஷன் கோதுமையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சு அரைச்சு வச்சிருக்கேன். அந்த கோதுமை மாவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு வந்து ஒரு மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். அதனால ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கூடவே இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இந்த மாவை கரைச்ச உடனே தோசை சுடுறது இருந்தால் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி 1 மணி நேரமோ இல்லாட்டி 2 மணி நேரமோ கரைச்சிட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. இப்போ இதை நல்லா கரைச்சாச்சு. இது 1 மணி நேரம் நான் அப்படியே வச்சுட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம தோசை தவால தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக ஆகிடக்கூடாது. ரொம்ப சூடாகிடுச்சுன்னா தோசை ஊற்றுறதுக்கு வராது. அதனால் மிதமான தீயில் வச்சு தோசையை ஊற்றிக்கோங்க. தோசையை ஊற்றிட்ட பிறகு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இந்த தோசை ஓரளவுக்கு வெந்துட்ட பிறகு இந்த தோசையோட ஓரங்கள்லேயும் மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி தோசை கரண்டியில் தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு சைடு வெந்ததும் நம்ம இந்த தோசையை திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இந்த தோசை மாவில் ரவை சேர்த்துக்கிறதுனால தோசை திருப்பறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வருது பாருங்கள். தோசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தோசைக்கல்லில் ஒட்டவே இல்லை. இதுவே நம்ம டைரெக்டாக கோதுமை மாவை மட்டும் பயன்படுத்தி தோசை சுட்டோன்னா சில டைம்ஸ் ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் சரியாக எடுக்கவும் வராது. அதனால் இந்த மெத்தடை பயன்படுத்தி இனிமேல் தோசை சுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.